ஹலோ வெல்கம் சாப்ரி ஐஎஸ் அகாடமி அலுவலகம் இந்தியா அன்பு தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவு என்ன பார்க்குறேன்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி அஃபிஷியல் ரிசல்ட் எப்போ தான் வரும் ஃபைனலாக வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு நம்பிக்கைக்குரியான ஒரு தகவல் தான் போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ போகலாம். இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து என்ன புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ போடக்கூடிய வீடியோ வந்து தொடர்ந்து வரும். ஸோ நீங்கள் ஆல் என்ற பட்டன் கிளிக் பண்ணால் மட்டும்தான் வரும். ஸோ இது போக வந்து ஜிகே ஷார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது ரொம்பவே நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களுடைய நாலேஜ் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து புக் பேக் கொஸ்டின் மட்டும்தான். ஓகே. ஸோ அது போக செலருக்கு ஸ்டேட் சம்மந்தமாக வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்தனி விதமாக நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் எக்ஸாம் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கேட்கலாம். ஸோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும், கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் ரிசல்ட் வரும் அது அப்படின்ட்டு நம்ம எல்லாருமே வந்து இன்க்ளூடிங் எங்களுடைய டீமோடு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன ஆச்சுன்னா, இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி அந்த நாளில் தான் கரெக்டாக வந்து எலெக்ஷன் டேட் வந்து அறிவித்தாங்க. அதாவது ஏப்ரல் 18-19 அதாவது அந்த இதில் வந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது 5 ஸ்டேட்டு வந்து ஒன்றா நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ அதுபடியே வந்து எலெக்ஷன் முடிஞ்சு வருமா இல்லை அதுக்கு முன்னாடி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸிமம் வந்து எலெக்ஷன் நடக்கும்போது கன்ஃபார்மாக வர்றதுக்கு சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மி. அதாவது 50% தான் கம்மி. பட் இருந்தாலும் எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு வேணால் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது இப்போ வந்து போஸ்டிங் போட மாட்டாங்க 1, 2வது வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க 2, 3வது வந்து என்னென்னா ஸ்கீம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து எலெக்ஷன் கமிஷனோட ரூல்ஸு ரெகுலேஷனு. அது போக வந்து என்னென்னா, இப்போதைக்கு வந்து எந்த ஒரு சலுகையும் வந்து கவர்மெண்ட் வந்து எதுவும் கொடுக்கக்கூடாது. ஸோ அது ஏகப்பட்ட உண்மை வாய்ந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. ப்ளஸ் ரூல்ஸ் ரெகுலேஷன் வந்து ரொம்ப ஹையராகவே இது பண்ணுறாங்க. கடந்த 10 வருஷத்தோட இதோட வந்து கடுமையான ஒரு எலெக்ஷன் இருக்க போகிறது. அது மட்டும் எல்லாத்துக்கும் தெரியுது. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இது வந்து மிக கடுமையான எலெக்ஷன் தான் சொல்லலாம். ஸோ இந்த இடையில வந்து மேக்ஸிமம் வந்து எக்ஸாம் வேணால் நடக்கும், தவிர மேக்ஸிமம் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதை மட்டும் தெளிவாக சொல்லிக்கிறேன். இது உண்மையான தகவல் தான். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ அது வேறு மேட்ரு. பட் இருந்தாலும் வந்து சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லிக்கிட்டேன். ஸோ இது என்ன காரணம்னா, எஸ்எஸ்சி ஜிடி இதுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு அவர் சிஆர்பிஎஃப் ஆன்சர் கீ நிறையா எக்ஸாமுக்கு வந்து ஆன்சர் கீ கொடுக்காம இருக்காங்க. அதுபோக டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 1க்கு உள்ளவங்களுக்கும் இன்னும் ரிசல்ட் விடாமல் தான் இருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட் என்னென்னா, யூபிஎஸ்சி ரிசல்ட்டே வந்து தள்ளி தான் போகும். அதாவது இன்னும் இன்டர்வியூ போயிட்டுருக்கு. அதாவது ஏப்ரல் 8 வரை போயிட்டுருக்கு இன்டர்வியூ. ஸோ அது போக மேக்ஸிமம் வந்து மே மாதம் அதுக்கப்புறம் கூட எதிர்பார்க்கலாம். அதாவது ஏப்ரல் அல்லது மே, இந்த 2 மாதம் மட்டும்தான் இருக்குது. மேக்ஸிமம் ஜூன் ஜூலை மாதம் இது வாய்ப்பு கிடையாது. பட் இருந்தாலும் ஜூன் 4 தான் ரிசல்ட் அப்படின்னால அந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த ரிசல்ட் வரக்கூடிய சம்மந்தப்பட்ட செய்தி வந்து எப்போ வரும்னா, மேக்ஸிமம் ஏப்ரல் அல்லது மேக்குள்ளே தான் தெரிய வரும். ஸோ அதை மட்டும் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸாம் சம்மந்தமாக நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணி படிங்க. ஸோ சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து சொல்லியாச்சு. அண்டு இதுதான் ஒரு உண்மையான தகவல். ஸோ எனிவேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். जय हिंद.